டெல்டாவின் காவலர் யார்? உண்மையான விவசாயி யார்? விவசாயிகளுக்கு துரோகம் செய்வது யார்? மொத்தம் 3 கேள்விகள் 2 பேருக்கு இடையில பந்தாட்டிட்டு இருக்கு. யார் அந்த 2 பேர்? ஒருவர் டெல்டாக்காரரும் திருவாரூர்காரருமான முதல்வர் மு.க. ஸ்டாலின், மற்றொருவர் சேலம் எடப்பாடியில் பிறந்த விவசாயி எடப்பாடி கே. பழனிசாமி. டெல்டாவில் இந்த முறை 6 லட்சம் ஏக்கர்ல நெல் பயிரிடப்பட்டுச்சு. ஆனா அறுவடை முடிஞ்சு போதுமான அளவு நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படல. திறக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களிலும் கூட போதுமான கொள்ளளவு இல்ல. அதனால நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு முளைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. முதல்வருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் இடையிலான முட்டல் மோதலுக்கு முக்கியமான புள்ளியா இருக்கு இந்த டெல்டா விளைச்சலும் நெல் கொள்முதல் பிரச்சனையும் தான். சாகுபடி காலத்துக்கு முன்ன ஏன் இந்த நெல்லாம் அறுவடை செய்யப்படல அப்படின்னு எடப்பாடியார் கேட்டதுக்கு முதல்வர் ஸ்டாலின் எகிற பதிலுக்கு 6 லட்சம் ஏக்கர்ல நெல் பயிரிடப்பட்ட நிலையில போதுமான அளவுக்கு கொள்முதல் நிலையங்களை திட்டமிட்டு முன்கூட்டியே திறந்திருக்கலாமே அப்படின்னு பக்குவமா பதிலளிச்சிருக்காரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள். நெல்லோட ஈரப்பதத்தை 22% உயர்த்தணும்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதணும். ஆனா அது நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்ல, அழகிய நெல்மணியை ட்ரேல வச்சு பார்த்தவர் மு.க. ஸ்டாலின். விவசாயிகளை நான் நேர்ல போய் சந்திச்சேன், அதே நேரம் திரைப்படம் பார்க்க சென்றிருந்தவர் தான் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. விவசாயிகளோட நிக்க அவங்களுக்கு எடப்பாடி துரோகம் செய்யறாரு, பச்சை துண்டை போட்டு பச்சை துரோகம் செய்யறாரு அப்படின்னு மு.க. ஸ்டாலின் வெடிகுண்ட தூக்கி வீச, கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் ரோடு போட்டு நடந்தவருக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்காரு. மத்திய அரசோட 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவா இருந்தவர் பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின் கூற, மத்திய வேளாண் சட்டத்துல விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு, அதுக்கு ஸ்டாலின் பதில் கூறியே ஆக வேணும் அப்படின்னு எடப்பாடி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நெல் ஈரப்பதத்தை 22% அதிகரிக்க கோரி மத்திய அரசுக்கு ஏற்கனவே அறிவுறுத்திய கட்சி அதிமுக. நெல் ஈரப்பத பிரச்சனையில மத்திய அரசு ஏன் அதை நிராகரிச்சது அப்படின்றதையும் ஸ்டாலின் சொல்லணும். அதிமுக ஆட்சியில தான் டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சோம். ஆனா அதே வேளையில மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவங்க தான் திமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. மொத்தத்துல மு.க. ஸ்டாலின் விட்ட அறிக்கையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அளித்த நேர்காணலும் ஏதோ பட்டிமன்ற விவாதம் போல இந்த அரசியல் அரங்கில பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு.